பாஜக வீழ்த்த எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேரணும்னு எல்லாம் செஞ்சு அதை எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்துச்சு இந்தியா கூட்டணிங்கிற பேர்ல. இப்ப அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சிகள் சொல்றாங்க, திமுக வீழ்த்தணும்னா எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேரணும் அப்படின்ட்டு பல குரல்கள் அந்த மாதிரி வந்து எழும்ப ஆரம்பிச்சு. அனைவரும் வந்து ஒன்று சேர்ந்துதான் திமுக வந்து வீழ்த்தது. அது செய்ய சாத்தியக்கூறுகள் என்பது அது எதிர்கட்சிகளுடைய கடமை அல்லது எதிர்கட்சிகளுக்குரிய ஒரு செயல் திட்டம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த நிமிடம் வரையில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் ஒரு கூட்டணி என்கிற வடிவத்தோடு இருக்கிறது. எதிர்கட்சிகள் இன்னும் ஒரு கூட்டணி என்கிற வடிவத்தையே எட்டவில்லை. அதிமுகவும் பாஜகவும் நாங்கள் சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அது தொடருமா என்று தெரியாது. அதே கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாமக இன்னும் அது பற்றி எந்த முடிவையும் எடுக்கவில்லை. அவர்கள் எந்த அணியில் இருக்கிறார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. தேமுதிக என்ன செய்யும் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆகவே அவர்கள் இன்னும் ஒரு கூட்டணியாகவே வடிவம் பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நடிகர் விஜய் அவர்களை அதிமுக கூட்டணியிலே இணைப்பது என்றெல்லாம் செய்திகள் பேசப்படுகின்றன, சமூக ஊடகங்களிலே வந்து கொண்டிருக்கின்றன. அவர் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாரா? அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியிலே அவரும் ஒரு பங்குதாரராக போவாரா? அல்லது என்னுடைய தலைமையிலே நீங்கள் எல்லாம் வாருங்கள் என்று சொல்லுவாரா? தெரியாது. ஆக எதிர்க்கட்சிகளிடையே ஒரு ஐக்கியம் உருவாவதற்கு போதிய முகாந்திரங்கள் இல்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி தான் மீண்டும் மக்கள் செல்வாக்கோடு ஆட்சியை கைப்பற்றும் என்று பெரிதும் நம்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சி வந்து வலிமையான கட்சி மாதிரி எந்த கட்சி நம்ம பார்க்கல அப்படின்னு முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் சொல்லியிருக்காரு. இந்தியா கூட்டணி வந்து வலிமை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இந்தியா கூட்டணி வலிமையான கட்சி நாங்க பார்த்ததில்லை, இந்தியா கூட்டணியில வலிமை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கு. அவர் என்ன கான்டெக்ட்ல சொன்னாலும் எனக்கு தெரியல. அந்த பேட்டி நான் முழுமையா பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை வந்து இந்தியா கூட்டணி இன்னும் விழிப்பாக இருக்க வேண்டும், வலுவாக இருக்க வேண்டும் என்று தேசிய அளவில் அவர் சொல்லியிருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இந்தியா கூட்டணியின் ஒரு அங்கம். ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலுவாக இருக்கிறது. அது இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறது. இந்தியா கூட்டணி தேவையான நேரத்தில் பாஜகவுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடும், தேர்தலை சந்திக்கும். இந்தியா கூட்டணி வந்து இதே பலத்தோட இருக்குமா, இல்ல தேர்தல் நேரத்தில் கூட்டணியில் பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இந்தியா கூட்டணி தேசிய அளவிலான ஒரு கூட்டணி. அண்மையில் தான் தேர்தல், நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிந்திருக்கிறது. ஓராண்டு தான் நடந்திருக்கிறது. அடுத்த பொதுத் தேர்தலுக்கு இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கின்றன. எனவே இந்தியா கூட்டணி என்பது பிரச்சனைகளின் அடிப்படையில் அவ்வப்போது கூடி செயல்பட வேண்டிய ஒரு கூட்டணியாக மட்டும்தான் இருக்கிறது. பாசிச பாஜக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்ப்பதற்காகத்தான் இப்போதைக்கு இந்தியா கூட்டணியின் செயல் திட்டம் தேவைப்படுகிறது. தேர்தலுக்கானது இப்போதைக்கு இல்லை. ஆனால் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிற சூழலில் இங்கே இருக்கிற இந்தியா கூட்டணியின் அங்கம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாம் வலுவாக இருக்கிறோம்.